ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Isaiah chapter 60 verse 5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த புது வருஷத்துக்காக நான் காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை கொடுக்கும்போது ஆண்டவர் அதை எம்பசைஸ் பண்ணி கொடுத்த வார்த்தை எது சொன்னார்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Your heart shall swell with joy. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நீங்க அறிக்கை பண்ணி கொண்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அவ்வளவுதான். வேற எதையும் யோசிக்காதீங்க. இதை மாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா இதுதான் என்னோட கூட பேசிக்கொண்டே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கீழே அப்படியே ஃபுல்லா மேலிருந்து கீழே அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இது ஏன் அது அதிசயப்பட்டு பூரிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் அதுக்குள்ள இருக்கும். நம்ம பின்பாகத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வருஷத்தை கருத்து இருக்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். அதுல சில காரியங்கள் மாத்திரம் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ்குள்ள நான் போகிறேன். சரிங்களா சார்? ஃபர்ஸ்ட் அபவுட் த இயர். ஓகே, 2026. சரிங்களா? இது ஹீப்ரூ இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். சரிங்களா? நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் கூட்டும் பொழுது ஆண்டவர் அந்த காண்பிச்சார். நான் நார்மலா ஐ டோன்ட் ரிலேட்டட் டு ஆல் திஸ் திங்ஸ். பட் ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்து அது கொடுக்கும் போது அவர் என்ன எனக்கு சொன்னாரோ அதை உறுதிப்படுத்தும் மாதிரி அது வருஷம் இருந்தது. 2026 கூட்டும் பொழுது பாத்தீங்கன்னா it comes to 10. Okay, it comes to 10. Okay, in Hebrew the word 10 is called Eser. It's 10. இப்போ நம்ம எப்படி 10 சொல்றோமோ அந்த ஹீப்ரூ அதோடைய alphabets, every Hebrew alphabet has numbers. ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு alphabetக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த 10க்கு யுத். ஓகே, அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா God's hand or a source of divine energy. தேவனுடைய கரம் அல்லது என்ன சொன்னா ஒரு வல்லமையினுடைய சோர்ஸ். அதோடைய மீனிங் அந்த 10 உடைய வார்த்தைக்கு இருக்கிற ஆல்பபெட் ஹீப்ரூ வேர்ட் இருக்கும். 10 இருக்கு. ஒரு ஆல்பபெட்டுக்கு each alphabet has a value. So the 10 என்ற வேல்யூல ஆல்பபெட் அதோடைய அர்த்தம் என்ன சொன்னா தேவனுடைய கரம் அல்லது திவ்ய வல்லமையினுடைய சோர்ஸ். அதனுடைய அர்த்தம். சரிங்களா? இதை வச்சுட்டீங்க. ஏன்னா நான் சொன்னது இப்ப புரியும் உங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னா இந்த 21 30 இட்ஸ் a decay. இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஓல்ட் மெசேஜ்ல பார்த்துருங்க. God said it's a decay. இந்த காலத்தை எப்படின்னு சொன்னா கர்த்தர் சபையை உருமாற்றுகிறார். மறுரூபத்துக்கு நேரா தன் மகிமையில கொண்டு போகிறது. So we completed 5. As we enter to the 6, இங்க என்ன ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா God's direct dealing. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் என்ன செய்யறார்? இறங்கி செய்ய போகிறார். Praise the Lord. Hallelujah. இதுவரைக்கும் நம்ம கூப்பிட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது கர்த்தர் இறங்குகிற நேரம் இது. Hallelujah. அப்போ இந்த வருஷத்தினுடைய அந்த கூட்டு அந்த நம்பர் பார்க்கும் பொழுதும் God's hand or a source of divine energy. Praise the Lord. So it's a God's hand. கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிற ஒரு ஆண்டாய் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Right. பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்க வச்சு என்ன பண்றீங்க சொன்னா தியானிச்சு அறிக்கை பண்ணுங்க. This is how it is going to be the year. Okay, number 1. It's number 1 just points எடுத்துக்கங்க. Season of dominance. ஆளுகை செய்கிற ஒரு காலமாய் கர்த்தர் இதை மாற்றி இருக்கிறார். மறுரூபப்படுத்தி இருக்கிறார். ஆளுகை செய்கிறார். It's a season of dominance. Praise the Lord. என்ன நடக்குதுன்னு சொன்னா shifting is happening. ஒரு பெரிய ஒரு மாற்றம். எப்படின்னு சொன்னா அடிமையா இருந்தவன் இப்பொழுது ஆளுகை செய்ய போகிறான். Hallelujah. It's going to be dominance. ஆளுகை செய்கிற காலம் இது. Praise the Lord. இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்றது? அடிமையா இருந்த காலம் முடிந்து
இப்பொழுது என்ன சொன்னா ஆளுகை செய்யற அப்படின்னு சொன்னா நாம் என்ன சொல்லுகிறோமோ அல்லது கர்த்தர் நம்மை வைத்து என்ன திட்டம் வைத்திருக்காரோ அதுதான் இனிமே நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இது கர்த்தருடைய கரம் இறங்கும் பொழுது பார்வோன் பயந்து, எகிப்து பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குடிக்க விடமாட்டேன்னு சொல்றவங்களை விட வைப்பார். எல்லா துரைத்தனங்கள், வல்லமை, அதிகாரங்கள், என்னென்ன காரியங்கள் சபைக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ண போறார் ஆண்டவர்? அவ எல்லாவற்றையும் மடங்கடிக்க செய்ய போகிறார். வேரோட அப்படியே பிடுங்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. It is going to be the hand of the Lord. Praise the Lord. இது நம்மளது இல்லை, இனி நம்முடைய வேலை கிடையாது. ஏன்னா மகிமையில உள்ள போகும் பொழுது நம்மள அல்ல, கர்த்தர் செய்ய போகிறார். இப்ப கர்த்தர் செய்ய வேண்டுமானால் ஞாபகம் வச்சுக்கணும், நீ விசுவாசித்தா. Praise the Lord. கடைசியா நான் வந்து சொல்றேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லாம் ஆசீர்வாதத்தை பேசுறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் செய்ய போறது பேசுறேன். லாஸ்ட்ல வந்து tell you what we have to do. Praise the Lord. யாருக்கு அது நடக்கணும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது, ஓகே, it's a season of abundance. Praise the Lord, hallelujah. ஏராளம், தாராளமான ஒரு காலம். Praise the Lord, hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இந்த ஏராளம் தாராளம் போது ஞாபகத்துக் கொள்ளுங்க. எப்படி சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணதுனால நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியணும். It's already done in the spiritual. Praise God. வாக்குத்தத்தம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தில் முடிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்பொழுது என்ன பண்ண போறீங்க? விசுவாசத்தினாலே அதை எடுத்துக்கொள்ள போறீங்க. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் செயல்பட்டது போல 5 அப்பம் 2 மீன் கையில இருந்தது. Now how it became multiply, எப்படி பெருகிற்று? புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பண்ணார். He just believed and he just gave it away. So now we are going to work the supernatural. Praise the Lord. Don't look for the natural. உட்கார்ந்துட்டு டாக்டர் பார்க்கணும், மாத்திரை இல்ல ஒரு என்ன சொல்றது மெடிசன் வேணும், இல்ல யாருடைய ஹெல்ப் வேணும், இல்ல ஒரு வேலை வேணும், ஏதோ ஒரு இது பண்ணாதீங்க. The source is God. It's supernatural now. Praise the Lord. So season of abundance என்னும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா பேசுறீங்க. Praise the Lord. Hallelujah. கதவுகளை நீங்க திறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப சொல்றேன், you have to open the door. Hallelujah. எனக்கு வேலை இல்லை, உங்களுக்கு எனக்கு வேலை கிடையாது, எனக்கு வந்து எப்படி வரும் காசு தெரியல, எனக்கு யாரும் இல்லை. இப்ப என்ன பண்றீங்க? you are trying to find a source. புரியுதா? அது செய்யாதீங்க. Because God's hand. Praise the Lord. கர்த்தர் செய்கிறார். So the only source is God. வானத்திலும் பூமியிலும் அதான் பாட சொன்னேன். வேற ஒரு நாமம் இல்லை, வேற இல்ல, இயேசு. ஞாபகம் you need you. இப்ப எப்படின்னு சொன்னா உங்க தேவைக்கு கூப்பிடாதீங்க, உங்களுடைய நிறைவுக்கு கூப்பிடுங்க. Praise the Lord. Praise the Lord. அந்த எண்ணெய் குடம் எல்லாத்தையும் ஊத்தி ஃபுல்லா இருக்கிறோம், போய் கேட்கிறேன் நான் என்ன செய்யணும், உடனே என்ன சொல்றேன், வித்துட்டு கடன் அடிச்சுட்டு என்ன பண்றேன், வாழ்நாள் பூரா பிரைஸ் the Lord. அப்ப நீங்க என்ன கேட்க, நிறைவை கேளுங்க. பிரைஸ் the Lord. அதை நான் சுகமாகணும்ன்றது நிறுத்துங்க. அதை விட்டுட்டு ஆரோக்கியமாய் நான் இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வாசல்களை திறக்கிறேன். Hallelujah. Praise the Lord. Very important தான். If you don't change the levels, you'll be ordinary. மகிமையிலே நீங்கள் செயல்பட நீங்கள் என்ன சொல்றது கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்கள் சாதாரணமாய் இருப்பீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க மாறணும், எண்ணங்கள் மாறணும். Praise the Lord. You have to take it. Praise the Lord. It's a season of abundance. எல்லாவற்றிலும் என்ன வேணும் உங்களுக்கு? உடைய ஆரோக்கியம், உடைய செழிப்பு, உடைய செயல்பாடுகள், உடைய பலன், உடைய ஞானம். It's abundance. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். It's a time of advancement. முன்னேறி செல்லுகிற காலம். Praise the Lord. முன்னேறி செல்லுகிற காலம் இது.
இது என்ன பண்ணாதீங்கன்னா உட்கார்ந்துட்டு காத்திருக்காதீங்க, முன்னேறுங்க. அல்லேலூயா. ஆமா, யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அமர்ந்தது போதும், ஓகே, உன் ஜனத்தை கொண்டு முன்னாடி போங்க, go forward. ஏன்னா நீ இப்ப வந்து என்ன பண்ணணும், சுதந்திரிக்கிற காலம் இது, அட்வான்ஸ். உங்களுடைய எல்லா காரியங்களும் இது வரைக்கும் என்ன சொல்றது, எல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பல இதெல்லாம் தூக்கி வச்சு அதான் சொன்னேன். 25 முடிஞ்சிருச்சு, 26 எல்லாமே புதுசு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி புதுசு. இது ரொம்ப முக்கியமானது. அப்ப you need to have a good mindset. மைண்ட் மாறணும். இப்ப புதுசு. இப்ப எப்படின்னா, நான் இல்ல, அவர் செய்கிறார். மனுஷரால கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அவர் செய்கிறார். அப்ப அவர் செய்கிறார்னா அவருக்கு லிமிட்டே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க லிமிட் போடாதீங்க. கதவு பூட்டி இருக்குது, பயந்து உள்ள இருக்கிறாங்க, இவர் உள்ள வராரு. பிரைஸ் தி லார்ட். நாட் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். when God does, that's called supernatural. ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கதவை தட்டி நீங்க கதவை திறக்கணும், பூட்டுங்க, சாவி எங்க, he just came through. Praise the Lord. Hallelujah. That is supernatural. This is what 2026 is all about. Hallelujah. அப்போ யார் மாறணும்? இங்க மாறணும். Praise the Lord. இது உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா, மாம்சம் தான் வேலை செய்யும். வேண்டாம், தள்ளட்டிடுங்க, கிறிஸ்துவின் சிந்தை போடுங்க. ஆமா, இட்ஸ் a time of moving for advancement. முன்னேறணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை, ஊழியத்தில், புரியுதா உங்களுக்கு? வேலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன்னேற காலம். ஆமா, முன்னேற காலம். என்ன வேணும் கர்த்தருக்கு? வாட் இஸ் தட் யூ நீட்? எனக்கு தெரியல சொல்லாது, எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. பைக்கை ஓட்டணும், என்ன செஞ்சீங்க? எனக்கு தெரியலன்னா உட்காந்தீங்க. நான் படிக்கணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், எனக்கு தெரியலன்னா உட்காந்தீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் நான் பார்த்துருக்கிறேன், எதை கேட்டாலும் தெரியல. கர்த்தர் பண்படுத்தவும் அதை காக்கவும் அவன் கையில கொடுத்தார். So what you need, என்ன வேணும்? Ask him. Praise the Lord. Because you have to advance. முன்னேறணும். முன்னேறலன்னா பின்னேறுவீங்க. There's no middle ground. முன்னேறலன்னா you will always go behind. Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறலன்னு சொன்னா மாம்சத்துல போய்கொண்டே இருப்பீங்க. ஏன் வந்து என்னுடைய லைஃப்ல டஃபா இருக்குன்னா, பிகாஸ் ஐம் நாட் கோயிங் ஃபார்வர்ட். கர்த்தர் நல்லவர். சத்துருக்கள் மத்தியில தான் கர்த்தர் கொண்டு போனார். Hallelujah. That is a time of acceleration. தீவிரமாய் செயல்படுகிற ஒரு காலம். நம்முடைய காரியங்கள் தீவிரமாய் நடக்கும். Praise the Lord. Hallelujah. தீவிரமாய் ஏன்னா முடிவு வரப்போகுது. அதுக்கு முன்பு கர்த்தர் என்ன பண்றாரு? வேகமாய் காரியம் நடக்கும். அப்ப அந்த வேகமாய் காரியம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவரோடு கூட ஓடணும். Praise the Lord. Hallelujah. Amen. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே தெரியல. Praise the Lord. Amen. You have to go. Praise the Lord. ஏன்னா நீங்க போனா வரும். ஞாபகம். Praise the Lord. Your miracle will happen only when you are on time at the right place. Praise the Lord. சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அற்புதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் தீவிரமா காரியங்களை செய்வார். How to happen? It will happen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நடக்கும் தீவிரமா. இதுவரைக்கும்
நீங்க போராடி கொண்டிருந்தது அல்லது இதுவரைக்கும் கஷ்டமா இருந்தது எல்லாம் இனி லகுவாய் மாறும். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இதுவரைக்கும் இருந்த காலம் வேற, இப்பொழுது இருக்கிற காலம் வேற. கர்த்தர் தாமே இடைப்பட போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God will enable you to take new territories. புதிய என்ன சொல்றது காரியங்களை, இதுவரை உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு காரியங்களா இருக்குன்னு சொன்னா அது அப்படி கிருபையினால இதான் அதனுடைய நேரமா இருக்கிறது. தேவனுடைய திவ்ய கிருபையினால தேவன் உள்ள புதிய புதிய ஸ்தலங்களை, புதிய லெவல்ஸ் ஆஃப் இதுக்குள்ள உள்ள போகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த காரியம் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்படின்னா there will be a lot of surprises. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் டிசம்பர்ல அனுபவிக்க ஆரம்பிச்சேன். lot of surprises. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். lot of surprises. lot of surprises. Praise the Lord. So இதெல்லாம் என்னன்னா கையளவு தான் பார்த்திருக்கேன். இனி பெருமலையை பார்க்க போறோம். So if I am experiencing, then you will be experiencing. Hallelujah. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால it's going to be a lot of surprises. So என்ன பண்ணிடுறீங்கன்னா சில நேரத்தில் நம்மகிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் வாங்க ரொம்ப சொல்லுவாங்க, கூச்ச சோகமா இல்லை எம்பாரசிங் இதுவா இது என்ன ஆயிரும், திடீர்னு பெருசா ஏதாச்சும் வந்துச்சுங்களேன் ஒரு மாதிரி ஆயிரும். அது எனக்கா, ஏன் எனக்கு, நமக்கு எதுக்கு, நம்ம அப்படி அது மாதிரி get your mind ready. Praise the Lord. Anything given, just take it. Praise the Lord. தகப்பன் என்ன காரியங்களை அவர் செய்தார். ஏன் சொன்ன God, when God is something, if you're not ready, you will lose it. He will not wait for you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்தை கண்ட பொழுது தாவீது எழும்பினால்தான் காரியம் நடக்கும். Praise the Lord. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், சவுல் சொல்றான்னு சொல்லிட்டு சரி யோசிப்போனீங்கன்னா you will lose it. Everything is orchestrated by God. ஏன் இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம என்ன சொல்றது சூழ்நிலைகள்ல சிக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா we lost the right time. ஆண்டவர் நமக்கு நடத்தின பொழுது நம்ம இழந்து போனோம். ஆனா இப்போ நமக்கு கூட எனக்கு தீவிரமாய் கர்த்தர் செய்ய போகிறார். So there will be lot of surprises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு காரியங்கள் நடக்கும், காரியங்கள் வாய்ப்பு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா போவீங்க ஒரு இடத்துக்கு, நீங்க போனது சாதாரணமா இருக்கலாம், இல்ல வேற காரியமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். Hallelujah. சோ அங்க போயிட்டு என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னா, நம்ம இதுக்கு தகுதியா, இது நம்மளால முடியுமா, இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை பார்க்கலாம் ஆண்டவர். அவர் சொல்றாரு நான் செய்யறேன். அது சொல்லுவா உங்களை மூவ் பண்ணிடுங்க. இனிமே உங்களை உள்ள வைக்காதீங்க. வெறும் போறது மட்டும்தான் நம்முடைய வேலை, மற்றதெல்லாம் அவருடைய வேலை. Hallelujah. So அடுத்தது God said was about exponential multiplication. God is speaking about exponential. இந்த 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். Praise the Lord. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். மல்டிப்ளிகேஷன். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி பார்க்கிறது? இது வரைக்கும் பட்டயமே எடுத்தது கிடையாது, அடிமையாவே வாழ்ந்தாச்சு. இப்போ யுத்தம். யார் கூட யுத்தம் சொன்னா எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள், சரிங்களா? எல்லாம் யுத்தம் பண்ணி அவன் பெரிய பெரிய கோட்டை, இவங்க கோட்டை என்னன்னு தெரியல, யுத்தம் பண்ணோம்.
இவங்க என்ன பண்ணாங்க? யுத்தத்துக்கு போக சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் யுத்தம் என்னுடையது, நீங்க யுத்தத்துக்கு போங்க. இவங்க என்ன பண்ணாங்க? பட்டயமும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. கர்த்தர் அவருடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி போனார். ஆனா வெட்டினது யாரு? இவங்க. அப்படி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தமே தெரியாது, யுத்தமே பண்ணதில்லை இஸ்ரவேல் ஜனங்கள். 1 வருஷம் 2 வருஷம் தலைமுறையாய் யுத்தமே பண்ணது கிடையாது. திடீர்னு எல்லாம் வெற்றிக்கு போங்க, சண்டைக்கு போகணும்னு சொன்னாங்க பார்த்தா அவன் ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, போங்க. ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். பெரிய பெரிய ராஜாக்களை அவளுக்கு முன்பாக கர்த்தர் தோற்கடித்தார். அல்லேலூயா. பெரிய பெரிய ராஜ்யங்கள் பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Suddenly, what happened? Nobody knows. அடிமையானவங்க என்ன ஆச்சு? அப்புறம் சொன்னாங்க, உங்கள் கர்த்தர் அந்த தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு என்ன செய்தார் என்று நாங்கள் கேட்டோம். Hallelujah. Hallelujah. This should be your testimony. It's not you. What your God has done. Hallelujah. Praise the Lord. They will know. ஆமா. ஞானிகளுக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது அவனுக்கு தெரியும் நமக்கு ஞானமே இல்லை. ஆனா அந்த ஞானியை வெட்கப்படுத்தும்படிக்கு நம்ம வாயிலிருந்து ஞானமான வார்த்தைகள் புறப்படும். கர்த்தருக்கு அவனுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் இல்லை. ஆனா இவன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கார். That is our testimony. Glory to God. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனம். பியூட்டிஃபுல் பார்ட். ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. மீதம் இருக்கிறவங்க, ஆமா, அடி வாங்கி உத வாங்கி நெருக்கத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் பாரத்திலையும் இயேசுவே கடைசி வரைக்கும் புடிச்சிட்டு நிக்கிறவங்க மீதியானவங்க இவங்க. ஹல்லேலூயா. என்னன்னாலும் சரி, ஆமா, வாழ்ந்தாலும் செத்தாலும் சரி, இயேசுதான். அப்படிப்பட்டவர்கள் சொல்றாரு, நடக்க போற காரியம் என்ன தெரியுமா? நீ வேறு ஊன்றுவ, நீ கனி கொடுப்ப. பிரைஸ் தி லார்ட். நான் செய்ய போறேன். எல்லாம் உன்னை இது பார்த்தாங்க, நிகழ்ந்தாங்களா? எல்லாம் இனி நீ அவ்வளவுதான் சொன்னாங்களா? இனி நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. இனி நீ மலடியா இருப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். உன் காரியங்கள் எல்லாம் இனிமே எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம் என்ன சொல்றது, அவமானமாய் பேசுவதற்கும் சொல்றதுக்கும் வாழ்க்கை இருக்காது. இனிமே எப்படி இருக்குன்னு சொன்னா செழிப்பா இருக்கும், எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். ஆமா, இனி அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Everybody look at you and say, ஆமா, இவன் சொன்னவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னா இவர் செய்ய போகிறாரு. அவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். Hallelujah. No more barrenness. You will be fruitful. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி காரியங்கள் சொல்லிட்டு போகிறேன். Fruitfulness ரொம்ப முக்கியமானது. Worry will destroy your fruitfulness. என்ன சொல்றது? கவலைப்படுறது, கவலை என்ன செய்யணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னா உங்களுடைய என்ன சொல்றது கனி கொடுக்கிற வாழ்க்கையை கெடுத்து போடும் கவலை. அதனால எப்பொழுதுமே நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல்ன்ற வார்த்தை அங்கறையே பயன்படுத்துறாரு சொன்னா, உங்களுக்குள் இருக்கிறது வெளியே வரணும்னு சொன்னா நீங்க கவலையை உள்ள உடக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, எனது கவலை என்ன பண்ணிருன்னு சொன்னா உங்களை முற்றிலுமா ஆண்டு கொண்டுச்சுன்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது. ஆதாரம் போல பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரமா போய் உட்காரணும். இதான் கவலையுடைய பிரச்சனை. பட் யூ ஆர் நாட் a barren. நீங்கள் மலடு அல்ல, நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம். அந்த திராட்சை செடியோட கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாய் நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நாம மலடா இருக்கவே முடியாது.
Praise the Lord. நாம் கனி கொடுக்கிறவர்கள். ஆனா நம்ம கனி கொடுக்கிறதை கெடுக்கிறது எது என்று சொன்னா நம்முடைய கவலைகள். Praise the Lord. நேற்று கூட ஒரு சகோதரி பேசி போன் பண்ணிருந்தாங்க. பாத்தீங்கன்னா வேதனை இன்னும் பிரச்சனைகள் இன்னும் மாறல, இன்னும் மோசமான போயிருக்கு. அப்போ போன் ஜீவிக்கும் போது அழுகு எனக்கு அழுகு ஒப்பாரி இருப்பாங்கன்னு சொன்னா அவ்வளோ. ஏன்னா வேதனை உள்ள வேதனை. எத்தனையோ முறை சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தேன், எத்தனையோ முறை. ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க சொன்னா தன் ஆலோசனை பிடித்துக் கொள்வாங்க. அந்த ஆலோசனை பிடித்துக் கொண்டு என்ன சொல்றது முடிவில் அது எங்க வரும்னு சொன்னா வேதனையும் இன்னும் மோசமா ஆரம்பித்த. ஆனா கத்திர சோதரிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன ஞாபகம் நல்லா அம்மே பொறுமையோட அன்போடு கூட திரும்பவுமா சொல்லி ஜெபிப்பேன். சொல்லுவோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா தேவையில்லாது உங்களை குறித்து உங்களுக்கு தெரியல. நீங்க கனி கொடுக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதியும் செழிக்கும். நீங்க போய் பாருங்க, எந்த மரமும் செழிப்பா இல்லாம கனி கொடுக்க முடியாது. நல்ல கனி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு கனி கொடுக்கணும்னு சொன்னா அந்த மரம் செழிப்பா இருக்கணும் உள்ள. அது நல்லா இல்லாம கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்னை பார்த்து நீ கனி கொடுக்கிறன்னு சொன்னா அப்படி அர்த்தம் என்னது? நான் செழிப்பானவன் என்பது அர்த்தம். அப்ப நான் செழிப்பானவன் என்று சொன்னால் நான் ஏன் கவலைப்படணும்? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மாறணும். எதெல்லாம் வருகிறதோ நான் கனி கொடுக்க கூடாதபடிக்கு வருகிறது எல்லாம் மாறி ஆகணும். காரணம் நான் கனி கொடுக்கிறவன். நான் எப்படி கனி கொடுக்கிறேன்னு சொன்னா என்னால அல்ல, மெய்யான திராட்சை செடியோடு கூட நான் இசைந்திருக்கிறபடியினாலே நான் கனி கொடுக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கவலையை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்க தான் சொல்லணும். அது எப்படிப்பட்டதான்னு சொல்ல இல்ல, நான் ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேன். என்னுடைய விண்ணப்பங்களை சோதிக்கக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் என் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். அவ்வளவுதான் நம்ம வேலை. கவலை விடாதீங்க உள்ள. நான் ஒன்றுக்கு கவலைப்பட பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசணும். அவர் என்னை விசாரிக்கிறவனபடினால என் பாரத்துல அவர் மேல வைப்பேன், நான் சுமக்க மாட்டேன். பேசணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா கவலைப்படுறது இல்ல, எனக்குள்ள இருக்கிறது கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் கனி கொடுக்கிறத கெடுத்து போட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், things are going to be accelerated. அந்த தீவிரமாய் காரியத்தை செய்யப்படுறார். என்ன நடக்குதுன்னு சொன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். things are going to be in the acceleration. தீவிரமாய் ஆண்டவர் காரியத்தை நடப்பிக்க போகிறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்ய போறாரா? சீக்கிரமா உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இது நியாயம் செய்யும் காலம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற காலம். இதுவரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணார்? பொறுமையோட இருந்தார். ஆனா இப்போ சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வான்னு சொன்ன வார்த்தையின்படி இது நியாயம் செய்கிற காலம். Because God wants to accelerate. ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு நம்மை தெரிந்து கொள்ளுதல கர்த்தர் தீவிரப்படுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னு சொன்னால் ஆண்டவர் நியாயம் செய்வார். சோ நியாயம் என்ன அர்த்தம் சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிசாசனுடைய தந்திர உபாயங்களால அவர் நிறைய காரியங்களை அறியாமையில நம்மை சிக்க வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் தெரியுது, எங்க சிக்கி இருக்கிறோட தெரியல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா தீவிரமா செய்ய போறார். கிளை நறுக்கி களை பிடுங்கி இந்த காரியங்கள்ல கர்த்தர் நடத்திருப்பார். அது மாத்திரமல்ல
ஆண்டவருடைய காரியங்களை தீவிரமாய் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு புரியாம அறியாம எங்க இருக்கிறோமோ கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அது எல்லாத்தையும் எடுக்க போறாரு. கர்த்தர் எடுக்க போறாரு. எடுத்து என்ன ஆச்சு, நம்ம ஓட்டம் தீவிரமாய் மாறும். ஆகையினால கர்த்தர் சில காரியங்களை செய்யும் பொழுது என்ன பண்ணாதீங்க, நீங்க அறியாம புரியாம இருக்கிறது போலவே நீங்க மனுஷரை போல என்ன பண்ணிடாதீங்க, புலம்ப ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் அதை எடுத்தால்தான், கர்த்தர் அதை வெட்டினால்தான், கர்த்தர் அதை சுத்தம் பண்ணினால்தான் நீ என்ன பண்ண முடியும், மிகுந்த கனியை கொடுக்க முடியும். கர்த்தர் சில பேரை பிரிக்கிறாரு. Because there is something toxic. You don't know. God removes. சில காரியங்களை, சில பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பலிபீடத்துல நீங்க உங்களுடைய காரியங்களை வைத்து உங்க மாம்சத்தின் பழைய காரியங்கள் எல்லாம் வச்சாதான் நீங்க புதுசை போட முடியும். பழசும் புதுசும் ஒன்னா போக திரும்ப நான் அதே மாதிரிதான் இருப்பேன். பசங்க கேட்டேன், எல்லாம் பண்ணிட்டு திரும்ப எங்க வீட்டு வெளியே போகும்போது பழைய குருடி கது சொல்லிட்டு மாதிரிதான் இருப்பேன்னு சொன்னா அப்படிதான் இருக்கணும். ஆமா, இது கர்த்தருடைய பிரச்சனை, உங்க பிரச்சனை. ஆண்டவர் செயல்பட நீங்க the same thoughts, the same pattern, the same actions, the same life. It don't help. அது மோசமா தான் போய் கொண்டிருப்பே தவிர முன்னேறவே முடியாது. அதனாலதான் எப்பொழுதுமே ஞாபகம் வைக்க வேண்டியது எல்லாத்தையும் விட வேண்டியதை, பலிபீடத்துல வைக்க வேண்டியதை, விட வேண்டிய காரியங்களை விட்டுதான் நீங்க ஆகணும். ஆமென். இல்ல நான் அப்படிதான் வாழ்க்கை மோசமாகும். இந்த காலங்கள் திரும்ப சொல்ற மகிமையில நடக்க தெரியலன்னு சொன்னா நிக்கிறது ரொம்ப கஷ்டமான காலம். ஏன்னா புயல் பயங்கரமா வீசும், பயங்கரமா புயல் வீசும். ஆமென். காரணம் ஜனங்களை மூடும். காரணம்னா உங்களுக்கு தெரியணும், ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் ஜனம் இருக்கும். இன்னும் மோசமா போகும், காரியங்கள் இன்னும் மோசமா போகும். ஆனா கர்த்தர் உங்கள் மேல் உதித்திருந்தால் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆமென். இருளானது வெளிச்சத்தை பற்றிக் கொள்ள முடியாது. நீங்க வெளிச்சத்துல போய்கொண்டிருப்பீர்களானால் இருளானது உங்களை பற்றிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மழை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். This is how I am. No, it won't help you. ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், தீவிரமா செய்ய விரும்புகிறார். அவர் நியாயம் செய்த என்ன பண்ணுவாருன்னா, he will remove things for you. உங்கள் மேல இருக்க நுகத்தை முறித்து போடுவார், உங்கள் கட்டுகளை எடுத்து போடுவாரு, உங்களை அடிமைப்படுத்துறவங்களை விலக்கி போடுவாரு, உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவார், லகு பண்ணுவாரு. அப்ப லகு ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் ஓட்டம் இல்ல, வேக வேகமாய் உங்க பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டுருவாரு. ஆமா, இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன பண்றது? பாரம் ஏற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. ஆமென். வேகமா ஓடணும்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஈவன் அத்லீட்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியில இருந்தாலும் சரி, அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா அப்ப என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. Glory to God. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் தீவிரமா செய்ய விரும்புகிறார், அவர் நியாயம் செய்ய விரும்புகிறார். அப்ப அந்த நியாயம் செய்யப்படுது அர்த்தம் என்ன, உங்கள் நுகங்கள் புரியும், உங்கள் கட்டு கட்டப்படும், உங்களுடைய சிறை உடைக்கப்படும், உங்கள் கட்டிருக்க சங்கிலிகள் தெரிக்கும். இதுவரை நீங்க அறியாம இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுவார், எல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுவார், லிபர்ட்டி. அப்ப நீங்க தீவிரம் ஓடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், விடணும், விட்டுதான் ஆகணும். ரைசலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் போன வருஷம் முடிஞ்சப்போ எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட கேட்டீங்க, என்ன நான் விடணும்னு சொல்லி விடணும்னு சொல்லி கேட்டீங்களா? கேட்டது விட்டீங்களா? அர்ப்பணிங்க. Everything is on the confession. Your choice is more important before God. தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரே இல்லையா இன்னைக்கு போறப்போ செய்யுங்க. எப்படின்னு சொன்னா ஒரு தேவ சமூகத்தில் உட்காருங்க, தனியா உட்கார்ந்து ஆண்டவரத்துல கேளுங்க, அப்பா ஆண்டவரே நான் வேகமாய் ஓடும்படிக்கு உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு ஆண்டவரே எதெல்லாம் நான் விட வேண்டுமோ அதெல்லாம் நான் விடுறேன். ஆண்டவரே நீங்க எடுத்து போடுங்க, வாங்க ஆவி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களா என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா உங்களே திருப்தி பண்ணி கொண்டு ஓடாதீங்க, பிரயோஜனம் இல்லை. போதும்
இப்ப ஆண்டவர் எல்லாம் மாத்தி இருக்கிறாரு. அவர் மாத்தி இருக்கும் போது அவரோடு கூட ஓடுறதுல அதிகமாய் காணப்படுவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், God is restoring hope. He is restoring hope in God and His word. அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நம் நம்பிக்கை பெறும்படி கர்த்தர் திரும்பவுமாய் அந்த நம்பிக்கையை கட்டுகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். So what God is doing? God is going to give you a heart's desire. நீங்க விரும்புகிறது, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya. எதற்கென்று சொன்னால் அவர் மேல் நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை, என் கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி காத்திருந்தீங்கல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. அநேக நாளா இருக்கலாம், எத்தனையோ வருஷங்களா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு விரும்பினது வரும்பொழுது. சோ ஆண்டவர் என்ன செய்யற, நீங்க விரும்பினதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதனால உங்களுக்கு என்ன தெரியும் சொன்னா, என் கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவர் மாற மாட்டார். உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிற கர்த்தர். ஹalleluya. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God is restoring hope. This season God is doing these things. இதெல்லாம் எதற்கென்று சொன்னா சபையானது எழும்ப வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே சோர்ந்து போய், எப்படி சொல்றது, நம்பிக்கைன்ற ஒரு பேர் வைத்திருக்கிறாங்க. பட் ஆனா எல்லாருமே சோர்ந்து போய் எப்படி அந்த வனாந்திரத்துல நடந்து போனா எப்படி இருக்கும், களைப்போடு நடந்து போகிறது. அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க. ஆமா, சில பேர் களியாட்டத்துல இருக்கிறாங்க. அது ஆசீர்வாதம் சொல்லிட்டு வெரி வெரி ஃபியூ தான் the victorious livingல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, மற்ற எல்லாரும் எப்படி சொன்னா எப்படியோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட கூடாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விரும்புவது இல்லை. சந்தோஷமா தேவனுடைய எப்ப ஞாபகம், கர்த்தரோடு கூட இருக்கிறது எப்பொழுது சந்தோஷம். கர்த்தருடைய ஊழியம் என்பது மேன்மை, அது கனம் உள்ளது, எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சுற்றி இருக்க காரியங்கள் எல்லாம் மாறும், மாறிதான் ஆகணும். சுற்றி இருக்கிறது மாறிதான் ஆகணும். நம்ம எழும்புனா மாறிதான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். If God says I am a warrior, then I have to know how to make a war. யுத்தம் பண்ண எனக்கு தெரியணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டேன். பட்டயமே இல்லை, கூழாங்கல் மட்டும் வச்சுட்டு கவனம் வச்சுட்டு போய் எதிர்த்து நிற்கிறான். He's a warrior. Praise the Lord. ஒருவனை அவன் ஜெயிச்சது இல்லை. சேனை அவனுக்கு பயப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா இவன் தான் யுத்த வீரன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனுக்குள்ள யார் உருவாக்குனது? அவர் உருவாக்குனாரு. Hallelujah. See, that is what should be our life. அதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உருவாக்கப்பட்டிருக்கணும். நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நேரத்துல பார்த்துக்கலாம் இல்ல. You have to allow God to train you. ஆமென். தீவிரமாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரோட இருக்கணும். ஆமென். ஹalleluya. விரும்பினதை ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொன்னா, நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? Before we go into that how we have to be, எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற இடத்துல போறதுக்கு முன்னாடி இன்னும் சில காரியங்கள் இதெல்லாம் என்ன சொல்றது, உங்க விசுவாசத்துல நீங்க ஆண்டவரத்துல பேசுறாரு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது because the time of greater glory, மகிமை மேல் மகிமை, என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். ஸோ யூ மஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங். இப்போ உங்களுடைய ஜெபமே மாறணும். ஆமென். ரொம்ப முக்கியமானது, ஒரு ஜெபம் மாறணும், மைண்ட் செட் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சுகமாய் இருக்கிறேன்னு சொல்றீங்க, பலவீனத்துல இருக்கலாம். நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொன்னா என்னுடைய ஜெபம் இருக்கணும். ஆனா வலிக்குது உடம்பு. அப்படி தழும்புகளால் குணமானீர்கள். சரியா? அப்ப என் ஜெபம் என்னவா இருக்கணும்? Praise God. Praise God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலையிலிருந்து பூமிக்கு வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை லகுவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுகமாய் இருக்கிறேன், அப்படி தழும்புகளால் குணமானேன் என்பது நல்ல ஞாபகத்துக் கொள்ளணும். சரீரத்துல இல்லை, இந்த வார்த்தை ஆவியானது. ஆவியில நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாய் இருக்கிறேன். கொஞ்ச நாள் இப்ப ஆவியில சுகமாய் இருக்கிறேன்னா அதை பார்த்துட்டேன்னு சொன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா என் சரீரத்துல அதை கொண்டு வரணும். சரி, எப்படி பேசுவீங்க? எப்படி பேசணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க. வெளியே தரணும். ஓகே, குட், வெரி குட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். When you sit on a place where you know you are already healed, praise the Lord. Now speak the healing or the health over your body. இப்போ குப்பை இருக்குது வீட்டில், என்ன செய்யறோம்? நம்ம கிளீன் பண்றோம். இப்போ பண்ணும்போது என்ன பண்றோம்? எப்படி இருக்கணும்? முன்னாடி இப்படிதான் இருக்கணும். இப்ப என்ன பண்ணுச்சு? இந்த குப்பைங்க வந்து அதை மாத்தி இருக்குது. இப்ப என்ன செய்யறோம்? அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிப்போம். எதுக்கு செய்யறா? முன்பு இருந்தது போல இல்ல. அப்போ முன்பு இருந்தது போல இதை மாத்துறோம் நம்ம. ஆமா இல்லையா? That's what cleaning is about. The same thing. நான் என்ன ஆவியில் எப்படி இருக்கிறேன்? சுகமாய் இருக்கிறேன். ஆகையால என் சரீரம் என்ன பண்ணணும்? சுகமாய் இருக்கிறது. இப்போ சுகவீனத்தை என்ன பண்றேன்? நான் வெளியே அனுப்புறேன். Praise the Lord. So now I start speaking health. எப்படி வெளியே அனுப்புறது? I have to speak health over my body. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. இது இங்கதான் இந்த விசுவாச வாழ்க்கையில தேவனோட கூட நீ இசையும் பொழுது உங்க ஜெபம் மாறும். எப்படி உங்க ஜெபம் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே கர்த்தாவே, thank you Lord. 2000 years before, and 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டதுனால என் சுகத்தை எனக்கு கொடுத்து என் ஆரோக்கியத்தை விலைக்கரை செலுத்தி நீர் எனக்கு ஆண்டவரே வாங்கி கொடுத்திருக்கு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தால என் சரீரத்துல இந்த ஆரோக்கியத்தை தவிர்க்கிறேன். Praise the Lord. I don't call for a healing. I start speaking health. உண்டாக கடவுது. அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த பூமியை பார்த்து அவர் என்ன பண்ணாரு? பேச ஆரம்பிக்கிறார். What should be there? என்ன இருக்க வேண்டுமோ பேச ஆரம்பிக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பேச ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுங்க? ஞாபகத்துக்கோங்க, இந்த மைண்ட் ரொம்ப முக்கியம். The mind has to join you, the heart has to join you. The சிந்தையும் இருதயமும் உங்களோட சேரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு சேர்ந்தாதான் உடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? காலடி வைக்க முடியும். அப்ப இந்த விசுவாசத்தை காலடி வைக்கும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா உங்கள் சரீரத்துல மாறுதல் உண்டாகும். Praise the Lord. இப்போ you will not look at the symptoms, you will be only looking at the health. உங்களுடைய பரிபூர்ணத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய நிறைவை பார்ப்பிட்டு அதை பேசிக் கொண்டிருப்பீங்களே தவிர உங்கள் பலவீனங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? பேச மாட்டீங்க. Temporary things. பலவீனம் வந்து temporary. My health is permanent. Praise the Lord. அப்படி தழும்புகளால் குணமானேன் என்பது சத்தியம். அது எங்க? I start speaking from the position of authority. ஆரோக்கியமா இருக்கிற இடத்துல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா the church has to speak from authority and dominion. ஆளுகையிலிருந்தும் அதிகாரத்துல பேசணும். இல்லாத ஒன்றை அழைக்கிறவங்க இல்லை. அப்படி என்னது? எனக்கு இல்ல ஆண்டவரே, எனக்கு எப்படியாச்சும் சொல்ல கொடுங்க. See, that is the beginning. It's okay. வளர்ந்தாச்சு, இன்னும் அதே இடத்துல கூடாது. இன்றைக்கு என்ன சொல்லணும்? ஆளுகை குமாரர்களாய் காணப்படணும். என்ன வேணும்? Praise the Lord. என்ன காரியங்கள் இல்லையோ அதை அழைக்கணும். ஏனென்றால் அங்கே உண்டாக்கி இருக்கிறது. You're calling. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You start speaking things. கர்த்தருக்கு பேசுங்க.
அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? சரி பண்ணுவாரு. Either it is an operation, it's not an operation, it's up to God. And that's your faith. What do you want? That's the stotram. Many people without operation they receive. அநேக ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் ஆபரேஷன் பண்ணி சொல்ல பார்க்கறாங்க. It's up to, depends on your faith. How you want to do it and how the way the Lord does. கர்த்தர் செய்கிறவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆரோக்கியம் உங்களுதாய்ப்பா. ஆரோக்கியம் உங்களுதாய்ப்பா. ஏன் அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு மாறுச்சுன்னா what you believe. Praise the Lord. அதனால நீங்க வந்து you start operating every day. ஒவ்வொரு நாளும் அதிகாரத்துல நீங்க, ஏன்னா அப்போதான் மகிமையானது ஓவர்டேக் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா உங்க ஃபிளஷ் தான் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கும். You must allow the glory. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். Praise God. It is there. அது இல்லாம இல்ல, இருக்குது. உடைய சுகம் ஆரோக்கியம் இருக்கா? இருக்கு. ஏன்னா அது already purchased one. ஏற்கனவே விலைக்கரையும் செலுத்தி அவர் உங்களுக்காக ஏற்கனவே வாங்கி முடிச்சாச்சு. இப்ப வாங்க போறதில்ல, கடையில போய் வாங்குறதுங்க, வாங்கி முடிச்சாச்சு. புரியுதா உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க அதை என்ன பண்ண மாட்டேன்றீங்க, எடுக்க மாட்டேன்றீங்க. You're not focusing on that. உங்களுக்கு ஃபோக்கஸ் போற இடத்துல இருக்குன்னு சொன்னா காண்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்குது. என் பிரச்சனை தான் என் பிரச்சனை. Praise the Lord. You have to remove. You have to work from the supernatural realm. ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நீங்கள் உங்கள் காரியம் நடப்பித்தால்தான் மாம்சத்துக்குரிய அல்லது நேச்சுரல் realm-ஐ நீங்க ஓவர்டேக் பண்ண முடியும். ஆமென். இல்லைன்னு சொன்னா you will be speaking the natural things. You have to break. நீங்க உடைச்சுதான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் விசுவாசின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அப்ப இந்த you have to allow the river to flow. இந்த நதி ஓடணும் இல்ல, எப்போ ஓடும்? என்னை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து. அப்ப I have to allow it to flow. Then the words, the Spirit of the Lord is there for you. allow பண்ணணும், நீங்க பேசணும். ஆமா, காரியங்கள்ல அது ஓடுனதா என்ன அர்த்தம்? There's a healing is there. அங்கே காரியங்கள் உயிரடையும், மரித்தவர்களை உயிரோட எழும்பும், செழிக்க பண்ணணும் எல்லா காரியங்களும். So now you have to ask God. இப்ப என்ன பண்ணுங்க? பேசுங்க. What is that you want? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Day to day பிரிச்சிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தனியாகவும் இந்த உலக வாழ்க்கை தனியாகவும் பிரிக்காதீங்க. Praise the Lord. ரெண்டு செப்பரேட் இல்ல. There's only one life for you. நீங்க ரெண்டு பிரிச்சு பண்றீங்க. ஆராதிக்கும் போது அது தனி, வாழ்க்கை வாழும் போது அது வேற மாதிரி இருக்குது. ரெண்டும் வேற வேற வைக்கிறீங்க. ரெண்டும் வேற வேற இல்ல. You have only one life. மறுபடி பிறந்திருக்கிறோம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். ஆமென். We are born of the Spirit. மாம்சத்தினுடைய என்ன சொல்ற பிறப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப ஆவிக்குரியவர்கள். So we have only one life and that's a spiritual life. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நம்ம உட்படுத்தி இருக்கிறார். From there we have to work. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து நம்ம வாழ்க்கை நடத்தணும். From the spirit realm. So therefore you have to speak. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசணும். கர்த்தர் நல்லவர். Glory to God. நீங்க பேசுறது என்ன பண்றேன்னு தெரியுமா? நான் ஜெபிச்சேன். நிறைய பேருடைய இது நான் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கல. ஜெபிச்சேன். நான் சொன்னேன், என்ன ஜெபம் தப்போ? அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தால் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது நாம் குறித்து அறிந்திருக்கிற நமக்கு தைரியம். அவருடைய செவிகள் திறந்திருக்குமே, ஆனால் நாம் வேண்டிக் கொண்டது நமக்கு வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. If you don't work from the realm of the Spirit, என்ன ஆகும்னா you are just living a life. Praise the Lord. You are not living a life of glory. மகிமையின் வாழ்க்கை வாழ்றதே இல்லை. நீ பார்க்கறது கிடையாது. நீ எப்படி பார்க்குற? நடந்தா ஓகே, நடக்காட்டி ஓகே. இன்னைக்கு this is how the life goes. நடந்தா வந்து சாட்சி சொல்லி பெருசா, நடக்கலன்னு வச்சுங்களேன், ஓகே தேவ சித்தம் இல்லை, அவர் அந்த டைம்ல கொடுப்பாரு, இவ்வளவுதான். We just take like that and go.
ஏன்னா we don't know because we are not from the realm of the spirit we are not working. விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே உண்டாக்குகிறவர். அப்ப என்ன பண்ணணும்? The first thing is sit with God. As the Holy Spirit. First ஆரம்பத்துல அப்படிதான் நீங்க போகணும். அடுத்து அவர் உங்களை நடத்துறது நீங்க அறிவீர்கள். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப from the Holy Spirit. அப்ப ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? Just start speaking. அவ்வளவுதான் உங்க வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கல, நடந்தாகணும், வந்தாகணும், உண்டாகணும். Praise the Lord. அப்படி இருக்கணும் உங்களுக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு கேட்க தேவையில்லை, எல்லாம் உண்டாக நீங்க சொன்ன மாத்திரத்துல. Praise the Lord. The beginning you have to break. ஏன்னா இந்த காரியம் உடையணும். அதுதான் அந்த என்ன சொல்றது, அவள் வந்து அந்த இடத்துல உடைக்கிறார் அந்த தைலத்தை. அந்த பாட்டில் உடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ராக்ரன்ஸ். அது உடையாம ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. Same thing for you. Unless your flesh is removed, உங்களுடைய என்ன சொல்ற ரீசனிங் பவர், உங்களுடைய திங்கிங், இதெல்லாம் என்னைக்கு தூக்கி வெளியே வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கிறிஸ்து என்கிற வாசனை உங்கள் மூலமாக வெளிவரும். இல்லைன்னா நீங்க தான் எல்லாமே திங்கிங். நீங்க நினைச்சா ஓடுவீங்க, நினைச்சா இல்லைன்னா விட மாட்டீங்க. Learn to talk from the realm of the spirit and not from the realm of the flesh or natural. Praise the Lord. Handle things on the earth by the supernatural power of the risen Savior. The பூமியில உயிரோடு எழுப்பினருடைய உன்னத வல்லமையினால இங்கே காரியம் நடப்பீங்க. Praise the Lord. Not in the natural. உங்க பலத்தினால அல்ல, தேவனுடைய உயிரோடு எழுந்தவருடைய வல்லமையினால இங்கே செயல்படுங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, few things I just wanted to finish before I tell you. இப்போ இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களும் சொல்லியிருக்காரு. பட் அதற்கு ஆயத்தமாகிறதுக்கு அல்லது யாருக்காகன்னு சொன்னா, யார் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறார்களோ. Praise the Lord. அவன் தேவனே இது செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு தான் கர்த்தர் இப்பொழுது இடைப்பட போகிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Now we have to align with God. It's a divine alignment right now. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து, முன்னாடி இருக்கிற வசனங்கள் இருக்கு, உலகத்தின் கரைகள் எல்லாத்தையும் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா இவனுக்கு. யார் இவன் சொன்னா கனத்துக்குரிய பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. honorable vessel. இவன் எப்படி honorable vessel மாறணும்னு சொன்னா தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். மேல நீங்க வசனங்கள்லாம் வாசிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த காரியங்கள் புரியும். அப்ப உலகத்தின் காரியங்கள், தேவையில்லாத மாம்சத்தின் காரியங்கள், இவெல்லாவற்றையும் என்ன பண்றான்? தன்னை சுத்திகரித்து கொள்றான். அப்ப பாருங்க, நார்மல் என்ன சொல்றது, சாதாரணமா அப்படி நினைக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. மாம்சத்துக்குரிய எந்த ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது, நீங்க உள்ள வைக்க சுத்திகரிக்கணும். அப்பதான் அவன் சுத்திகரித்தால்தான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ஹோலி. அப்போ தேவன் இந்த காரியங்கள் மகிமை எல்லாம் சொல்லும் பொழுது, தேவன் இறங்கி காரியங்கள் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது யாருக்குன்னு சொன்னா தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன். இப்ப நிறைய பேர் என்ன சொன்னா we have to be perfect. No, that's not what God says. சுத்திகரித்துக் கொண்டார் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவன். 3 things are very important. Sanctification, to be set apart, and consecration. பரிசுத்தமாக்கப்படுதல், விரித்தெடுக்கப்படுதல், அர்ப்பணிக்கப்படுதல். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. உங்களை சுத்திகரிக்க அவருடைய வேலை. உங்களை சுத்திகரிக்க மற்ற பரிசுத்தமாக்குறது அவருடைய வேலை. ஆனா இந்த காரியங்கள் sanctified, set apart and consecrated. இதை மறந்துடாது. இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பரிசுத்தமாக்கப்பட்ட நம்ம மறந்துடாதீங்க. நீங்க யாருன்னு சொன்னா தேவனாலே அப்படி ரத்தத்தினால என்ன பண்ணணும்? கழுவி கொண்டே இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சம்பாஷணை சாதாரணமா பேசுறோம், அது எங்க காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, எப்பொழுதுமே உடனே கழுவணும். இயேசுடைய ரத்தத்துல என்ன பண்ணணும்? கழுவி. ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட்.
பிளட்ல கழுவி. ஏன் சொன்னா எந்த காரியங்கள் நமக்கு என்ன சொல்றது தெரிய மாட்டேங்குது. நார்மல் டாக் நினைக்கிறோம். நிறைய நேரங்களில் ஒண்ணு இல்ல, பேதுரு இயேசுவிடத்துல சொல்லுகிறார், நீ என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில மறிக்க கூடாது. அது பாத்தீங்கன்னா நார்மல் டாக். ஆனா என்னது, தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீ தேவனுக்குரியது அல்ல, மனுஷருக்குரியதே சிந்திக்கிற. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பேசியிருக்கிறோமோ, எவ்வளவு வார்த்தைகள் பேசணும். அப்ப அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அது நம்முடைய மனுஷிக காரியங்கள் உள்ள வந்தா அது என்னன்னு சொன்னா நம்மளை தீட்டுப்படுத்தும். வந்துடாதீங்க. பேதுரு பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா, அப்பாலே போ சாத்தானே. ஆனா பேதுரு பார்த்தீங்கன்னா யாருக்காக சொல்றான், இயேசுக்காக சொல்றான். because he loved Jesus. புரியுதா? he loved Jesus, so he doesn't want him to go through. அதற்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, அப்பா. அப்போ என்ன அர்த்தம், தீட்டுப்படப்பட்டிருக்கான். தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய சிந்திக்கிறவன் தீட்டுப்பட்டவன். அவன் யார் என்று சொன்னால் பிசாசினாலே உண்டானவன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சிம்பிளா புரியுதா? அப்ப எவ்வளவு காரியம் நம்மகிட்ட இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ரத்தம் கிளென்ஸ். இது என்னால முடியல, இதற்கு வெளியே வர முடியல. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா, எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளால வெளியே வந்திருக்கவே முடியாது. வெளியே கொண்டு வந்தது யாரு? நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, வெளியே வருவீங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க. you don't want to give. அதான் பிரச்சனை. நீங்க கொடுத்து பாருங்க, வெளியே வந்துருவீங்க. நீங்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க கொடுத்து பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நடத்துற விதத்துல போங்க, வெளியே வந்துருவீங்க. The problem is always we don't give. எது நமக்கு வேணுமோ அது கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன சொன்னா எவ்வளோ ட்ரை பண்ணோம். நீங்க பண்ற God has said you to try. He said give. அர்ப்பணிக்க சொன்னார். சரண்டர். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. Just surrender to the Lord. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. Submit to God. Resist the devil. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. You don't try. எல்லாமே ஆண்டு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியம் சொல்லி தர ஆண்டவர் நல்லபடியா சில செய்ய பார்ப்பாரு, இல்லைன்னா பிச்சிருவாரு. நீங்க கொடுத்து பாருங்க, நடக்கும். எதுவா இருந்தாலும் முழுமையா கொடுங்க. முழுமையா ஆண்டு கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொடுப்பாரு. வயசுலோ மனுஷனால கூடாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். நீங்க நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் சொன்னா அவருக்காக மாத்திரம்தான் வாழும்படிக்கு நீங்க பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உலகத்துக்கு கிடையாது. உலக வேலையில இருக்கலாம், உலகத்துல நமக்கு பொறுப்புகள் இருக்கலாம், ஆனா ஞாபகம் எல்லாமே பரத்துக்குரியதான் பூமியில செய்துட்டு இருக்கிறோம். பரத்துக்குரியதான் பூமியில எதுவும் நம்மளது இல்லை. அதனால be very careful. Don't get into the selfish nature. ஆமா, சுயத்துக்குள்ள உள்ள போயிடாதீங்க. Your selfish nature, God does not like. Everything is only for Him. You are set apart. மறந்துடாதீங்க. You are set apart. பிரிச்சு வச்சிருக்காரு. உலகத்துக்கு இல்லை, அவருக்காக. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்குள். ஆமென். எல்லாமே கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துடணும். Everything you bring in. Amen. Because you are set apart. Praise the Lord. You are an honorable vessel. நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம். அப்ப கனத்துக்குரிய பாத்திரம் எப்படி இருக்கணும்னா அது பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be set apart. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம். நீங்க அர்ப்பணிக்கணும். அவர் எல்லாமே வேற எதுவுமே எனக்கு இல்லை, அவர் மாத்திரம் தான். அவருடைய வேலை தான் என்னுடைய தலையானது, வேற எதுவுமே கிடையாது. எனக்காய் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த இடத்துக்குள்ள வரணும். இப்படிப்பட்டவர்களை அங்க சொல்றாரு, தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு நல்ல ஜாமச்சுங்க. If he is not sanctified, he is not set apart, or is not consecrated, அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இல்லை என்று சொன்னால் எஜமானாலே அவனை பயன்படுத்த முடியாது.
ஏன்னா அவன் தன் சுயத்தை செய்வான், தனக்கு பிரியமானதை செய்வானே தவிர தேவனை கையாள செய்யும். ஆமா, இன்னைக்கு வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு நிறைய பேர் தேவனுக்காகவே வாழல. ஆமா, ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தேவனுக்காக தான் வாழணும். ஊழியம் செய்யறது அதுதான் நிறைய நிறைய. ஆமா, நம்ம யாரையும் குறை சொல்றதுக்குங்க, ஏன்னா நமக்கே தெரியுமே நம்மளுடைய எவ்வளவு மைனஸ் இருக்குங்க. பிரைஸ் சொல்லுவோம், அல்லேலூயா. ஏன்னா உடைக்க வேண்டியதா இருக்குது. பிரைஸ் சொல்லுவோம், கர்த்தருக்கு சொல்லுவோம், எஜமானுக்கு உபயோகம். பிரைஸ் சொல்லுவோம். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிள்ளைக்காக திருமண காரியங்கள் எதிர்பார்த்தாங்க. அப்ப அந்த திருமண காரியங்கள் வரும் பொழுது அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்துல என்ன கேட்பாங்களோ அதேதான் இவங்க இல்லையா, உலகத்துல என்ன கேட்பாங்களோ அதேதான் இருந்தது. அப்போ ஊழியக்காரருக்கும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. ஸோ நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், வாட் இஸ் த ப்ராப்ளம்? அப்ப இத்தனை வருஷம் ஊழியங்கள் செய்திருக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் செய்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற காரியங்கள் வந்து என்ன சொல்றது, நார்மல் பீப்புள் பேசுற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன, இது வரைக்கும் அவங்க யாருக்கு பிரயோஜனமா இருந்திருக்காங்க? ஆத்மாக்கள் இருந்திருக்குது, ஆத்மாக்கள் நடந்தாங்க, எல்லாம் உட்பட்டான், எவ்ரிதிங் வாஸ் ரைட். பட் உபயோகம் யாருக்கு இருக்கு? ஏன் அவங்க இருதயத்துல இருந்து வந்தது அப்படி இல்லை. சொல்லுவோம், ஒரு நடுத்தர இருக்கும், அவங்களோட பேசிட்டு அது வேலை செய்யறவங்க சரி, ஊழியர்கள் எல்லாருமே என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா உலகத்துல வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல வாழணும். இதான் எல்லாருடைய மைண்ட் செட். ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றேன், what am I called for? பரிசுத்தமாக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டனா எனக்கு என்ன இருக்கணும்? There can be nothing. எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும். ரைட் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். எனக்கு நீங்க முக்கியமானது என்ன? That's what God is going to do. Why we are not able to see the glory is because of ஏன் தேவனுடைய மகிமை பார்க்கணும். இந்த மாதிரி காரியங்கள் எஜமான் உபயோகமானதும் எஜமானுக்கு உபயோகமானதும். ரைட் சொல்லுவோம், அவருக்கு இருக்கிறனா இல்ல நான் எனக்கு இருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்க. See, it is not that we will 100% எடுத்தோட வர மாட்டோம். But are you working towards that glory? போய்கொண்டே இருக்கிறோமா? எஜமானை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோமா? அவருக்கு உபயோகமாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னா அவரை கொண்டு நம்ம இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பரலோகத்துக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அதுக்குள்ளே நான் வரல. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ராஜ்யத்துக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு லாபத்தை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் அவருக்கு லாபமா இருக்கிறோமா? ஆமா. You can be a normal life. அல்லது அப்படியே போயிடலாம். But what is that you want? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு what is that you are going to give back? Are you going to be selfish? என் வரைக்கும் போறோம், நான் நல்லா தான் போறோம், எப்படியாச்சும் நான் பரலோகத்துக்கு போயிடணும், என் பிள்ளை வந்துடணும், அதுல நிறைய பேர் கவலை. சோத்திரம், நான் சொன்னேன் பரலோகத்துல வந்து அதெல்லாம் தெரியாது. இல்லை கஷ்டம், ஒருத்தர் பார்த்துக்கலாமா? சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது இருக்கிறதுலே வந்து சொன்னா அது ஒரு சரி ரகசியம் உள்ள நிறைய காரியங்கள் அவருக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் ஆயத்தப்படி வருகிறது. அடுத்தது வந்து அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? தேவ தூதர்கள் போலதான் இருப்பாங்க. அப்ப தேவ தூதர் போல இருந்தா எப்படி மாம்சத்தோடைய எதுவுமே இருக்க. அப்ப எதுக்கு இங்க மட்டும் எல்லாத்தையும் போட்டு அழிச்சுக்கிறீங்க உங்களை? என்னுடையது என்னுடையது என்னுடையது. உங்களுக்கு புரியல? உங்களுடைய மகிமையை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்ன பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல. அதனாலதான் அந்த பாடுகளை குறித்து அவன் கவலைப்படப்படல. Because he saw the glory.
இன்னைக்கு நீங்க யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. பேசுறோம், நம்ம எல்லாருமே பேசுறோம், ஆனா nobody wants to see. ஒரு வாட்டி பார்த்து பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க. Get into the spirit. அப்படி அன்பு ருசிங்க. It's not that நம்ம சொல்றது இல்ல, அப்பா அதுவே இல்ல. Let the spirit of the Lord come and overtake you. ஆவியானவர் உங்க மேல வந்து இறங்கட்டும். அப்பொழுது அந்த அன்பை அவர் ருசிக்க பண்ணுவாரு. அந்த ருசித்துக்கு அப்புறம் வேற எந்த அன்பும் உங்களுக்கு பிடிக்காது. கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவம். இன்னைக்கு எல்லாம் பிரேயர் பண்றோம், நிறைய பேர் பிரேயர், மணிக்கணக்கில் பிரேயர், பட் they have not been taken over by the spirit of the Lord. ஆவியானவர் அவங்க எடுக்கிறதே இல்லை. உங்களுடைய ஜெபம் வந்து மகிமையா இருக்கணும், நீங்க இன்பமா மாறுறதுக்கு ஆவியானவர் என்ன பண்ணணும் உங்களோட. அவர் இடைப்படும் போது உங்களை அவர் மேற்கொள்வார். அவர் மேற்கொண்டாருன்னா உங்க ஜெபம் எப்படி தான் இருக்கும்? ஜெபிக்கணும் 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 தான் இருக்கும். ஏன்னா you want his presence, you want to be with him. ரைட் சொல்றோம். ஏன்னா நீங்க ருசிக்க மாட்டேன்றோம். ரைட் சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில 2.5 மணி நேரம் இருந்தது சர்வீஸ். அந்த 2.5 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆண்டவரோடு கூட போய் உள்ள போக முடியாது. ரைட் சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? தேவனோடு கூட இசைகிறதுல அவர் வந்து எடுக்கணும். You must ask the Holy Spirit to come. அதுதான் இன்னைக்கு பிரேயர் வந்து மெக்கானிக்கல் பிரேயர். We sit down, ஒரு பாட்டு பாடணும், ஒரு ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறது ஃபுல்லா லிஸ்ட் முடிச்சிடுவோம். அவங்க முடிஞ்சிருச்சு ஜெபம். மணிக்கணக்கில் உட்கார்ந்தாலும் மணிக்கணக்கில் இதுதான். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I was pastor சொல்றேன், I was teaching. அது நிறைய பேர் வந்து டக்ஸ் ரூம்ல உட்கார்றாங்க. அப்புறம் அதுல வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடத்திட்டு மாஸ்டர்க்குள்ள நடத்திட்டு அப்புறம் அதுக்குள்ள வந்து ஆவியானவர் டேக் ஓவர் பண்றது. அதை தாட்ட அவர் ஆவியானவர் வந்து டேக் ஓவர் பண்ண உடனே சின்ன பிள்ளைங்களுக்கு மேல அவங்க வந்து நடந்து கொண்டாங்க எல்லாம். Praise the Lord. Such was the Spirit of the Lord overtakes them. Then after that they are different people. See, there are a lot of things to understand in the Spirit. ஆவியில போகணும். நீங்க ஆவிக்குள்ளே போறது இல்ல, அபிஷேகம் பண்ணணும். ஆனா you are not allowing the Holy Spirit to take over. Praise the Lord. விட்டு பாருங்க, தனி ஜெபத்துல விட்டு பாருங்க. நீங்க கூப்பிடுங்க அவரை. He is waiting. கூப்பிடுங்க அவரை. அது ஏன்னா அவர் இந்த பாத்திரத்தை உபயோகிக்க விரும்புறாரு. Praise the Lord. விரும்புறாரு. விட்டு கொடுத்து பாருங்க. After that your life is completely different. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எஜமானனுக்கு உபயோகமானதும் அப்புறம் பாருங்களேன் எந்த நற்கிரியைக்கும் Praise the Lord. To do any good works. Praise the Lord. எந்த நற்கிரியை செய்யறதுக்கு ரெடி ஆவார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணக்குக்குரிய பார்ப்போம். இது உங்களை எங்கே தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். Hallelujah. Amen. See, 3 things are very important. I finish. மணி ஆயிடுச்சு, முடிச்சுக்கிறேன். 3 things are very important. Number 1, sacrifice. Sacrifice சொல்லுங்க. தியாகமா? Okay, தியாகம், அர்ப்பணிப்பு வச்சுக்கோங்க. Sacrifice. You have to sacrifice things. தியாகம் பண்ணி ஆகணும். விட்டு வேண்டியதை விட்டு தான் ஆகணும். பழசை விட்டாதான் புதுசு போக முடியும். உங்களுக்கு பிரியமானது கிடையாது. எல்லாத்தையும் விடணும். தேவன் சொல்றது எல்லாத்தையும் விடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஜெபம். இந்த ஜெபம் சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஆர்டினரி. The spirit led prayer. ஆவியானவர் உங்கள் மூலமாய் விண்ணப்பிக்கிற ஒரு வாழ்க்கை, அதிகாரத்தோட ஆளுகையோட ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? பரிந்து பேசுவது, யுத்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ஜெபமே வித்தியாசம். ஆமென். இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, ஆக்ஷன். sacrifice, prayer and action. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். So sacrifice. Romans 12:13. So 12:1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்க உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இது நிச்சயத்தக்க முக்தி உள்ள ஆராதனை. அப்புறம் இந்த பிரபந்தத்தை குறித்த உங்க வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பழுது தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். So you sacrifice. இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வேஷம் கிடையாது. உடைய சரீரங்களை
கிறிஸ்துவுடைய தங்கள் ஆசைகளை நிச்சயம் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். So sacrifice 12, Romans 12, 1 and 2. சரிங்களா? prayer அது சொன்னார். You have to release எல்லாத்தையும், வாட் எவர் என்ன இருந்ததோ பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமாகணும். your prayer அதிகாரத்தோட ஏசாயா 43 அதிகாரத்துல 18-19, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? ஆமா, வனாந்தரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுல உண்டாக்குவேன். 18ஆம் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லுகிறாங்க, 43:18-19. 18ல சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார், பழையவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசையா 43:18 and 19. ஓகேங்களா? சரியா? அப்ப பழைய நினைக்க வேண்டாம், பூர்வமான வேண்டாம், பழசு வேண்டாம். Get into the new, receive, புதுசுக்கு போங்க. அது என்னவா? வனாந்தரத்துல வழி, அவாந்திர வழியில ஆறுகள். It's supernatural, so nothing natural, so get into that. Praise the Lord. கர்த்தருக்கு. So உங்க ஜெபம் வெளிய இருக்குன்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சொன்ன வார்த்தைகளை பேசுங்க. அப்படிதான் உங்களுக்கு இருக்கிறத பேசுறது புதுசு. தேவன் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு பேசுங்க. கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததை பேசுங்க. அதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா உங்களுடைய சூழ்நிலையை, நீங்க போற வேதனை கஷ்டங்கள் பாருங்க, இது பண்ணாதபடிக்கு start declaring the word of God. Praise the Lord. Hallelujah. The promise of God. Now it's a declaration. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, உங்ககிட்ட எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க. ஆமா, தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. இதான் நீங்கன்னு சொல்லி எடுத்துருங்க. வசனத்தை எடுத்துட்டு உங்களை இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. வசனத்துல வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்கன்னா டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, சகல ஜனங்களை பார்க்கிறோம் நான் எப்படி இருப்பேன் பேசுங்க. Now start declaring in the name of the Lord. I declare this is how I will be, because this is what the word says. Praise the Lord. வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது, ஆகையினாலே நான் இப்படிதான் இருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்ததுனால இந்த காரியங்கள் இப்படியாதான் முடியும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Praise the Lord. Declare பண்ணுங்க. See, that is how you are speaking. இதுதான் காரியங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது நீங்க போய் நின்னீங்கன்னா போதும், மற்ற காரியங்கள் தானாய் முடியும். புது வருஷம் மகிமையான வருஷம், மகிமையின் மேல் மகிமையா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் இறங்கி செய்கிறதா இருக்கும். உங்களுடைய இருதயம் என்ன சொல்றாங்க பூரிக்கும். ஆமென். அதிசயப்பட்டு, அதான் வார்த்தை. ஆமா, அதிசயப்பட்டு swell, your heart shall swell with joy. அதிசயப்பட்டு என்ன பண்ணோம் பூரிக்கும். ஏன்னா ஆண்டோடைய செய்கைகள் எப்படி இருக்க போகுது, அப்படிதான் இருக்க போகுது. Everything supernatural, surprises, suddenly will things happen. இதுவரைக்கும் கஷ்டமா இருந்தது பார்த்தா இப்ப லகுவா இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, you must not forget that you are sanctified. நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதையும், நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதையும், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதையும் மறந்துடாதீங்க. கர்த்தர் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா நீங்க இருக்கணும். புரிதவங்களுக்கு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். எந்த நற்கிரியை செய்யக்கூடியவர்களா எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். So you have to change. Your heart has to change. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.